ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்கிட்ட பேசினது. சார் சொன்ன எல்லாமே எனக்கு 100% கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை, எனக்கு காலில் அந்த 1 வருஷத்துக்கு அடிபட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார். சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 2, 2025. சிம்மம் ராசிக்குரிய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை இங்கு காணலாம். மகம், குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் இருக்கும். சில வேலைகள் எதிர்பார்த்தபடி முடியாமல் போகலாம். அமைதியாக செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் இருந்த குழப்பங்களை தீர்க்கும் பொறுமை வேண்டும். திட்டமிட்ட வேலைகளை முழுமையாக முடிக்க கூடுதல் கவனம் தேவை. மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை கவனமாக கேட்கவும். குழு பணிகளில் அதிக கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த சிக்கல்களை சமாளிக்கலாம். தொழிலில் சில தடைகள் வரலாம். புதிய முதலீடுகளை திட்டமிடும் முன் பலதரப்பு ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பணப்புழக்கம் சற்று குறைவாக இருக்கலாம். வரவு செலவுகளை சரிவர திட்டமிடுவது நல்லது. குடும்பத்தில் அமைதி கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கக்கூடும். உறவினர்களின் ஆதரவை இழக்காமல் இருக்க மென்மையான அணுகுமுறை அவசியம். உடல் நலத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். தியானம், யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பரிகாரம்: தேவி பக்தியை மேற்கொள்ளவும். கோயிலில் தேங்காய் காணிக்கையாக செலுத்தவும். பூரம், வாதங்களை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாள். வாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் மற்றவர்களுடன் unnecessary discussions தவிர்க்கவும். உங்கள் மேலதிகாரிகளுடன் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். உங்கள் செயல்கள் பேசும், ஆகவே செயல்படுத்தும் முறையில் கவனம் செலுத்துங்கள். தொழிலில் அதிக கவனம் தேவை. பங்காளிகளோ வாடிக்கையாளர்களோ உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடும். தேவையற்ற போட்டிகளை தவிர்க்கவும். தற்காலிக நஷ்டங்கள் ஏற்படலாம், ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் நிலைமை விரைவில் சரியாகும். குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியம். தாய், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக பழகுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் மன வருத்தங்கள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் பொறுமை காத்தால் சிக்கல்கள் குறையும். உடல் நலம் குறித்து கவனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தேவை. உணவில் கட்டுப்பாடு அவசியம். மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இயற்கையில் சிறிய நடைப்பயணம் பயனளிக்கலாம். பரிகாரம்: சிவன் கோயிலில் பிரார்த்தனை செய்யவும். தினமும் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை கேட்கவும். உத்திரம், அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓய்வு இல்லாத நாளாக இருக்கும். வேலை பாரம் அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் அதிகம் இருக்கும். உங்கள் பொறுமையை பரிசோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வரலாம். அனுபவமில்லாத வேலைகளில் ஈடுபட நேரிடலாம். உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்க கூடுதல் நேரம் தேவைப்படலாம். தொழிலில் போட்டி அதிகரிக்கும், ஆனால் உங்கள் திறமை காரணமாக வெற்றி பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நாளுக்குரிய பணிகளை செய்வதில் கவனம் தேவை. பெரிய முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. தற்போதைய சூழ்நிலையை கவனமாக கண்காணிக்கவும். பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் அன்பும் ஆதரவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைப்படும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதிக வேலைப்பளுவால் ஓய்வு குறையலாம். தூக்கமின்மை ஏற்படக்கூடும். சிறிய தலைவலி, மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். பரிகாரம்: விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். முதியோர்களுக்கு உதவியாக இருக்கவும்.